Daily. Taste the Daily. செங்கல்பட்டு அருகே மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்குவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே உள்ள மேலமையூர் மற்றும் ஆலப்பாக்கம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு முறையான கால்வாய் வசதி இல்லாததால் கடந்த சில நாட்களாக பெய்த லேசான மழைக்கே மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அதிமுக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சிறுவர் பூங்காவை பேரூராட்சி நிர்வாகத்தினர் முல்லை வைத்து மூடினர். செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் அருகே சிறுவர் பூங்கா உள்ளது. இந்த பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் மர்ம நபர்கள் மது அருந்துவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த பகுதி மக்கள் பூங்காவிற்கு வருவதை தவிர்த்துள்ளனர். மேலும் பூங்காவின் சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பூங்காவை பேரூராட்சி நிர்வாகம் சீரமைக்காமல் முள் வைத்து மூடியுள்ளனர். விடிய ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாகமே பூங்காவை மூடிய சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நள்ளிரவு பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் பரவலாக கனமழை பெய்தது. இதில் அதிகபட்சமாக ஏற்காடு பகுதியில் 121 மில்லிமீட்டரும், தலைவாசல் பகுதியில் 114 மில்லிமீட்டரும், சேலத்தில் 83 மில்லிமீட்டரும் மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 847 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. மாநகரில் பெய்த கனமழையால் பச்சப்பட்டி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றதாலும் தொடர்ந்து மழை பெய்ததாலும் மக்கள் அவதியடைந்தனர். ஒவ்வொரு மழையின் போதும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவது வாடிக்கையாகியுள்ளதால் அந்த பகுதியில் கால்வாய்களை முறையாக அமைக்கவும் ஓடைகளை முறையாக தூர்வாரவும் விடிய அதிமுக அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை அருகே சாலையோர கடையில் பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த குழந்தையின் கையில் அவரது தாய் பெயர் மதினா என்று அடையாள வில்லை பொருத்தப்பட்டிருப்பதை கண்டனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிள்ளை ஒன்று இல்லை என்று இயங்கும் நெஞ்சங்கள் பல இங்கு இருக்க பச்சிளம் ஆண் குழந்தை வீசி சென்றவர் யார் என்ற சந்தேகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் மாணவர்களே அதை தள்ளி ஸ்டார்ட் செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வழித்தடத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்து சாயல்குடி பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றியது. அப்போது புறப்பட்ட பேருந்து ஸ்டார்ட் ஆகவில்லை. பழுதாகி நின்ற அரசு பேருந்தை மாணவர்களே அதனை தள்ளி ஸ்டார்ட் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற பராமரிப்பு இன்றி இயக்கப்படும் அரசு பேருந்துகளை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கடந்த 3 நாட்களில் 2 பள்ளி குழந்தைகள் தெருநாய்கள் கடித்து படுகாயமடைந்தனர். பன்ருட்டி அருகே கட்டியாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இனியாஸ்ரீ என்ற சிறுமி பள்ளி வளாகத்தில் நாய் கடித்து படுகாயமடைந்தார். அதேபோல் கண்டரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் என்ற சிறுவனும் நாய் கடித்து படுகாயமடைந்தார். கடந்த 3 நாட்களில் 2 பள்ளி மாணவர்களை நாய் கடித்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.